என்னடா ஏதோ வேஸ்ட்டாக போச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு இந்த எல்லா குக்கிங்கும் வருது, கேக் மட்டும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு ரெசிபி பார்த்து பண்ண கேக்கோட சொதப்பல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் ஏதோ பில்டப் கொடுக்குற மாதிரி கேக் பண்ணுறன்ற பேரில் மைதா மாவு, கொக்கோ பவுட்ரு, பவுடர் சுகரு, பேக்கிங் பவுடரு, காஃபி பவுடரு, ஆயிலு, மில்க்கு, வாட்டர்னு எதையோ ஊற்றி அப்புறம் அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் பண்ணுறன்ற பேரில் ஒன்று பண்ணேன் பாருங்கள். ஏதோ கேக் நல்லா வரும்னு நினச்சி நானும் அதை பேனெல்லாம் க்ரீஸ் பண்ணி A4 ஷீட்டில் பட்டர்லாம் தடவி அடியில் வச்சு டேப்லாம் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் சால்ட்டெல்லாம் போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டர் தூக்கிட்டு வந்து நான் உள்ளே வச்சேன். ஃபைவ் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிட்டுன்னு எடுத்து பார்த்தா அப்போவே சால்ட்டெல்லாம் பிளாக் கலரில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு, இது கேக் வருமா வராதா. அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம், அதுக்குள்ளே நம்ம நடுவில் வைக்கிறதுக்கு ஃபில்லிங் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் டைரி மில்க்கு பட்டரு நான் வேறு பிளாஸ்டிக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்புறம் தான் ஞாபகம் வருது இதை டபுள் பாயிலிங் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஹாட் வாட்டர் வச்சு திருப்பி அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சரி இதை நடுவில் வச்சுருவோம், மேலே ஊற்றுறதுக்கு என்ன பண்ணுறது, டாப்பிங் கரெக்டாக இருக்கணுமா இல்லை, சரி டைரி மில்க் ரெடி ஆச்சு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுவோன்னு சொல்லி நான் அடுப்பை பற்ற வச்சு 3 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இதில் என்ன சிரிப்புனா கேக் நல்லா வந்துச்சோ இல்லையோ இந்த டைரி மில்க்கும் இந்த சாக்லேட் கனாஷும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. படம் எல்லாமே முடிஞ்சுன்னு கேக்கை திறந்து பார்த்தா உப்பு ஃபுல்லாக கருகி இருந்துச்சுங்க. அதே மாதிரி நான் வச்ச பேனும் கறி இருந்துச்சு. சரி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டேன். அப்புறம் கேக்கை கொட்டிட்டு A4 ஷீட் எங்கடான்னு கேக்கில் தேடி பார்த்தா கேக்கில் இல்லை. அப்புறம் கிண்ணத்துக்குள்ளே பார்த்தா கிண்ணத்துலேயே இருந்துச்சு. சரி கேக்கை கட் பண்ணி பார்ப்போமேனா அது கேக் இல்லைங்க, களி கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் போல். இது சுத்தமாக ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி எனக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு, டெக்கரேஷனும் பண்ணிடுவோம், என்ன வருதோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சுகர் சிரப்பு அப்புறம் அந்த டைரி மில்க்கு திருப்பி இன்னொரு லேயர் வச்சு மேலே அந்த சாக்லேட் கனாஷை ஊற்றி டாப்பிங்லாம் நல்லா தான் பண்ணேன். அதை கட் பண்ணி சாப்பிடும் போது என்னென்ன கலாட்டா நடந்துச்சு நீங்களே பாருங்கள். இப்படி எல்லாமே பண்ணி சாப்பிட்டு கரெக்டாக வரலன்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பண்ணேன். டாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டேன், இதெல்லாம் லாஸ்ட்டில் ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். அப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி பேலன்ஸ் இருந்த சாக்லேட் கனாஷ், டைரி மில்க்கு, ஓரியோ பிஸ்கெட்டு, சாக்லேட் எல்லாத்தையும் அதில் உதுத்து போட்டு நல்லா அந்த புட்டு கிண்டுற மாதிரி கிண்டி ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கேக்கை பார்க்க அழகாக வைக்கிறதுக்காக எனக்கு கை கொடுத்தது இந்த ஓரியோ பிஸ்கெட்டும் அந்த சாக்லேட்டும் தாங்க. இந்த கேக்கை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி டேஞ்சருக்கு ஆளாகிறாதீங்க. நான் உண்மையிலே நல்லா கேக் செய்ய கற்றுக்கிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நல்லா கேக் ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன். ட்ரை பண்ணி கேக் நல்லா வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் கேக் செஞ்சு காட்டுறேன். இப்போ தாங்க அந்த உண்மையான காமெடி ஆரம்பிச்சிச்சு. ஆர்வத்தோடு கேக்கை கட் பண்ணி வாயில் வச்சேங்க, நல்லாவே இல்லை. அதுக்கு எங்கள் அம்மாவை சாப்பிட்டுட்டு அவங்களோட ரிவ்யூவை பாருங்க. Don't try this at home. யாரும் பண்ணிடாதீங்க. அழகா சூப்பரா கேக் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். வீட்ல வாட்டர் இருக்கு அடிக்குது. போ குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டேய் புளிதோண்டி புதைங்கடா. இதாங்க எங்கள் அப்பா. அதாவது நான் வீட்டிலேருந்து வெளியே வரணும் இல்லையோ எங்கள் அப்பா வந்ததும் இந்த 2 டாகும் கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த பிஸ்கெட்டுக்காக. அங்கே வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஷாக்கு, கேக் நல்லா வரலன்ற சோகத்தில் நான் இருந்தேன். எங்கள் அப்பா எனக்காக டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை கேக் நம்ம பண்ணுறேன், எதுவுமே சொல்லலை. எனக்கு டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சந்தோஷத்தில் நான் கொண்டு போய் கேக்கை கொடுத்தேன். அப்பாவோட ரிவ்யூ கொஞ்சம் பாருங்கள். இது சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சாப்பிட்டு பாருங்கப்பா, கேக்க தான் உதித்து போட்டிருக்கேன்.
உண்மையா இருக்கா? பா உண்மையை தரணும்பா. சூப்பரா இருக்கா? ஆ? ம், என்னம்மா மைதாமாவா? ஆமா. நல்லா இருக்குதா? களி மாதிரி இருக்கா கேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நானே சாப்பிடுறேன். அதான் வை, நான் ஃபுல்லாக சாப்பிடுறேன். அதுதாங்க அப்பா. நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணேன், அதுவும் நல்லா இல்லை. அதுக்கும் எங்கள் அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் இந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் பண்ணுறேன்னா அதுக்கு எங்கள் அப்பா காரணம். நான் என்ன கேவலமாக செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பா.